திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாலியல் விவகாரங்கிறது மலையாள படம் இல்லை, இன்றைக்கி இந்திய சினிமா முழுக்க இருக்குது. எல்லா திரையுலகத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ அங்கே வெளியே வந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றா எல்லா இடத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஒரு நடக்காத விஷயத்தை பற்றி சொல்ல இருக்குது. இந்த தொழில் மட்டும், சினிமா தொழில் மட்டும், எல்லா தொழிலையும் இருக்குது. எல்லா தொழிலும் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் சில இடத்துலேருந்து வெளியே வருது, சில இடத்துல வெளியே வரல. சினிமாவில் பூதாகரமாக இருக்குது. அதுலேயும் மலையாள ஃபீல்டில் அவ்வளோ மோசமாக இருக்குது. அது இது இல்லை, மோகன்லால்லாம் ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட பொண்ணு டான்ஸ் ஆடும் ஒரு ப்ரோக்ராமில். அப்போது அதில் வந்து மோகன்லால், மம்முட்டி, இவர் ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கார், டைரக்டர் சித்திக்கு, இவங்க 3 பேர் உட்காந்துங்கிறாங்க. அந்த இது கமல்ஹாசன் பொண்ணு டான்ஸ் ஆடிங்குது. அதை பார்த்துட்டு இவர் கரெக்டாக அந்த இடத்துல கையை வச்சு ஆட்டி காட்டுறாரு அந்த பொண்ணுக்கு. அது ரொம்ப அசிங்கமாக அதுவும் கையாட்டுறாரு. அந்த இதை பார்த்த உடனே மம்முட்டி அந்த சைடு திரும்பி சிரிக்கிறார். உடனே அந்த சித்திக்கு ஒரு சைடு அவரை தட்டி கொடுத்துட்டு சிரிக்கிறார். ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறார், ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்தது. இப்போ இன்னும் வந்துட்டுருக்கு. நீ வேணால் பாருங்கள், அது பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. அசிங்கமாக சுருதியை பார்த்து அவர் கையை காட்டுறாரு. அவருக்கு இங்கே கை காட்டுறாரு, 2 தொடைக்கை கீழே கையை வச்சு அந்த பொண்ணுக்கு நேராக காட்டுறாரு. இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அது எல்லா சேனல்லையும் வந்திருக்கு, எல்லா யூடியூப்லேயும் வந்துருக்கு, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்துருக்கு. அதை பற்றி அவர் கவலைப்படல. அதுக்கப்புறம் தான் அவர் மோசமாக இந்த விஷயம்லாம் ஓப்பன் ஆகி இன்றைக்கி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காரு. இவரை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் கசிஞ்சிருக்கு அந்த விஷயமும். நயன்தாரா, அந்த அம்மா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நயன்தாராவுக்கு வந்து ஆசை, நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பெல்லாம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கேரளாவிலேயே ஒரு டிவியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்புனா, நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற மாதிரி டிவிலாம் தொகுத்து வழங்கினாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம எப்படியா ஒரு நடிகை ஆகணும், ஒரு சின்ன தொழிலையாவது நடிகை ஆகணும்லாம் ஆசைப்பட்றாங்க. அப்போது இவங்க திரும்ப போய் ட்ரை பண்ணுறாங்க, தமிழுக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அப்ளை எல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா சென்னையில் கவிதாலயத்தில் வந்து ஒரு சீரியல் எடுக்கிறோம், அதுக்கேற்ற நடிகை வேணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஃபோட்டோ அமைச்சாங்க. ஃபோட்டோ அமைச்ச உடனே அவங்க புஷ்பா கந்தசாமி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்து, இது நல்லா இருக்குது, அந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் கவிதாலயம் வந்து ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சீரியல் எடுக்கவே இல்லை, அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க கேரளாக்கே போய் மறுபடியும் நடிக்க வாய்ப்பு தேடும்போது தான் மோகன்லால் படத்தில் இவங்க தங்கச்சியாக நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவங்க தங்கச்சியாக நடித்து கூட நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்படி பழக்கமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த அம்மாவை எங்கேயுமே வெளியே விடாமல், அதாவது எங்கே படத்துலையும் நடிக்க உள்ள, வேற ஒரு படத்துலையும் நடிக்க உள்ள, வெளியாளுங்க கூப்பிட்டாலும் அனுப்பாமல் தன்னுடைய கஸ்டடியிலே வச்சுருந்துருக்கார் நயன்தாராவை. அவங்களும் எவ்வளோ போராடி எப்படியாவது அவளை விட்டு வெளியே வரணும்னு எவ்வளோ போராடி பார்த்து கடைசியில் தான் அவங்க தப்பிச்சு சென்னைக்கு வராங்க. எப்படின்னா, புஷ்பா கந்தசாமி வந்து படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அரிய வச்சு ஒரு படம், ஐயான்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதில் சரத்குமார்லாம் நடிச்சிருந்தார். அதில் அந்த படத்தில் ஹீரோயினியை போட்டு நடிக்க வைக்கிறதுக்கான எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தது, அது பார்த்தோம், நல்லா இருந்தது. அந்த பொண்ணு சீரியலுக்காக கூப்பிட்டுருந்தோம், திரும்பி அமுச்சு விட்டோம். நம்ம சீரியல் எடுக்கலன்னொன்னே அவங்கள வேணால் வர வைங்கன்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர்லாம் பேசி வர வைக்கிறாங்க. நயன்தாராங்க அதாவது என்ன காலகட்டத்தில்னா, மோகன்லாலோட கஸ்டடியில் அவங்க சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருந்த நேரம். அவர் எந்த படத்துக்கு நடிக்க உள்ள, யார் கூப்பிட்டாலும் அனுப்பலை. அப்படி ஒரு சிக்கல் அந்த அம்மா சிக்கிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு தெரியாமல் தப்பிச்சு பஸ்ஸு ஏறி தான் அவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. பஸ்ஸு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் கவிதாலயம் போய் டைரக்டர் அரிய பார்த்துருக்காங்க. அப்புறம் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களே, நடிக்க வைக்கலாம் தான் ஐயாவில் அவங்கள நடிக்க வச்சாங்க ஹீரோயினியாக. அந்த படம் தான் அவங்களுடைய முதல் படம். ஹீரோயினியாக அவங்க அறிமுகமானாங்க. இதில் என்னன்னா, அதாவது ஒரு நடிக்கிற சான்ஸுக்காக, அதுலேயும் தங்கச்சி கேரக்டர் நடித்தவர் தான் நயன்தாரா. தங்கச்சி கேரக்டருக்காக தான் அவர்கிட்ட போச்சு. தங்கச்சி கேரக்டர் அவர் கொடுத்துட்டார். அவர் அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்ததால தனக்கு தங்கச்சியாக நடிக்கணுன்னாக்கா தான் கூட படுக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தெல்லாம் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் படாத பாடுபட்டிருக்காங்க அவர்கிட்ட. இப்போ தான் அவரை பற்றிலாம் வெளியே வருதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தோட இதெல்லாம் அவர் ரிசைன் பண்ணுறாரு. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், மலையாள இண்டஸ்ட்ரி கௌரவத்தை காப்பாற்றலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி அந்த அம்மா தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா மறந்து கூட மலையாளத்துக்கு திரும்பி போகல. ஐயோ எனக்கு வேணாம், தெலுங்கு போகிறேன், மற்ற ஹிந்தி கூட போகிறேன், தமிழ் தான் இருப்பேன்,
வேறு எந்த மொழியிலும் போக மாட்டேன்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. தமிழில் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. ஏன்னா அந்த மலையாளம் அளவுக்குலாம் தமிழ் மோசம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கணக்கில் தான் இந்த இடத்த விட்டு பார்க்கும்போது தொடர்ந்து எல்லாரும் கூட நடித்து பிரபு, ரஜினி எல்லா நடிகரோடும் அவங்க ஜோடியாக நடிக்கிற ஒரு வாய்ப்பு, சரத்குமார், இப்படி பல நடிகர்கள், விக்ரம், எல்லாரோடும் அவங்க இணைஞ்சி நடித்து பிரபலமானாங்க வச்சுங்களேன். இல்லை அந்த அம்மா வந்து அந்த 5 வருஷத்தில் அவ்வளோ சித்திராவதை பண்ணியிருக்காரு, அவ்வளோ சிக்கல் பண்ணியிருக்காரு அவங்கள போட்டு நயன்தாராவை. என்ன பண்ணார் அதான் உங்களுக்கு தெரியுமே. அது என்ன பண்ணார் தான் அது வெளியே வந்து இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் இன்றைக்கி நியூஸ் வந்துட்டுருக்கு, எல்லா யூடியூப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ கேவலமாக இப்போ இது இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் அப்படி தான் அவர் நடத்தியிருக்காருன்னு தான் இப்போ தான் நியூஸ் வந்துட்டுருக்கேன். அதனால தான் நடிகர் சங்க பதவியை விட்டு அவர் வெளியே ஓடி வர்றாரு. அது மாதிரி இந்த அம்மாவோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. இது வந்து நயன்தாராவை பற்றி கசிஞ்ச செய்தி, கேரளாவிலேருந்து வெளியே வந்த ஒரு செய்தி. ஆனால் இது மாதிரி அவர் கூட ஜோடியாக நடிச்சவங்க பல பேர், பல நடிகைகள் இப்படிலாம் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திராதப்பட்டு அவசப்பட்டு அதில் இந்த அம்மா தப்பிச்சது. பல பேர் என்ன ஆனாங்களே தெரியல. பல நடிகைகள் சில பேர் சொல்லலை. இப்போ ஒரு சில பேர் தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வெளிவரும். இது மாதிரி பூதாகரமான விஷயங்கள் இன்னும் வெடிக்கும். இப்போ நயன்தாரா வந்து சொல்லாமல் இருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. எதுக்கு நம்ம சொல்லணும்னு அவங்க விட்டுட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. வேறு ரூட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கை செட்டில் ஆகி. ஆனால் அதை வந்து அவங்க அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையெல்லாம் இப்படி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இன்றைக்கி பெரிய நடிகையாக சூப்பர் ஸ்டார் மாதிரி இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் வந்திருக்கோன்னு பயந்து தான் அவங்க சொல்லாமலே விட்டுட்டுருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் சொல்லி இந்த இவ்வளோ பிரச்சனை ஆகி மலையாள ஃபீல்டே இன்றைக்கி பாலியல் தொல்லையில் மலையாள ஃபீல்டே பெண்களை போட்டு சித்திரவதை பண்ணுற லெவலுக்கு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. மலையாள ஃபீல்டை கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் செய்கிற தப்பு அந்த திரையுலகத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்களால் அந்த மலையாள திரையுலகம் நல்ல படங்களை, தரமான படங்களை, நல்ல படங்களை வெளியிட்டு இருந்த மலையாள திரையுலகத்தில் இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஹீரோலாம் எவ்வளோ அத்தனை பேருமே வருது. ஒவ்வொருத்தராக ஒரு நாளைக்கு ஒரு பேராக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நிவின் பாலி பேர் வருது, சித்திக் பேர் வருது, டைரக்டர் ரஞ்சித்ன்றாங்க, பல டைரக்டருங்க யார் அங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்துட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமானாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால்தான் தான் படுத்தா தான் வாய்ப்புன்ற மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு விஷயமாக இன்றைக்கி மலையாள திரையுலகத்திலேருந்து இன்றைக்கி செய்திகள்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அது உண்மையிலேயே எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மலையாள உலகத்தில் போய் நடிக்கிறது கூட இன்றைக்கி பெண்கள் தயங்குற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு, நடிகைகள் பயந்துட்டு இருக்க அளவுக்கு இன்றைக்கி அங்கே சூழ்நிலை இருக்குது. இது எல்லா சூழ்நிலை எல்லா இடத்துலையுமே இது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அங்கே மட்டும் இல்லை. இருந்தாலும் அங்கே தான் ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதில் தப்பிச்சு வந்தவங்க நயன்தாரா, இன்னும் யார் தப்பிச்சு வந்தாங்களோ தப்பிச்சு வராமல் இருக்காங்களோ தெரியல. அது போக போக தான் தெரியும். இதுபோல் மலையாள படங்களில் அதுவும் மோகன்லாலுக்கு ஜோடியாக நடித்த பல நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஊர்வசியிலேருந்து பல நடிகைகள் எல்லாருமே அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது செய்தி அழகாக அவ்வளோ அருமையாக பேட்டியாகவே கொடுத்துட்ருக்காங்க. சாந்தி வில்லியம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நான் கேரளா நடிக்க போகும்போது என்ன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்ற மாதிரி நடிகைகள்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்றது அவங்களும் அழகாக சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னது அந்த அம்மா பேர் லட்சுமி ராமகிருஷ்ணன், அவங்களும் அதே மாதிரி இது மாதிரி இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் மலையாள பட உலகில் இருந்தது. அது முன்னணி நடிகர்கள்லாம், இந்த இயக்குநர்கள்லாம் இது மாதிரிலாம் நடந்தாங்கன்றது அவங்களும் பேட்டியாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மோகன்லால் ஜோடி நடிச்ச அத்தனை நடிகையுமே உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஊர்வசியிலேருந்து இந்த இப்போது நயன்தாராலேருந்து பல முன்னணி நடிகைகள் பாதிக்கப்பட்டு தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்து தமிழுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோகன்லாலால் அவங்க பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் செய்தியாகவும் பல பேர் இதை பேட்டியாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன்.